இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். என் பார்வையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் தங்கலான். எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதா? என் பார்வையில் தங்கலான் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வரலாற்று படம். ஹாலிவுட்டில் நிறைய அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறைகள், வரலாற்று படங்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவிலையும் 1000ல் ஒருவன், பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாற்று படங்கள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் தங்கலானும் ஒரு வரலாற்று படம். ஆனால் வேறு ஒரு ஜானரில் இது இருக்க போகுது. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. தங்கலான் படத்துடைய கதை என்னவாக இருக்குன்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பழங்குடி மக்கள்கிட்ட வெள்ளைக்காரன் ஒருத்தர் வந்து உதவி கேட்குறான். தங்கம் எங்கே இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சி அதை எடுத்தும் கொடுக்கணும் அப்படின்னு. சியான் விக்ரம் அவர்கள் வந்து சரி இப்படி ஒருத்தன் வந்து கேட்குறான்ப்பா, நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி பேசி சமாதானப்படுத்தி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், பசுபதி அவர்கள் வந்து தங்கம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க. எடுத்து வெள்ளைக்காரனுக்கு கொடுக்குறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே பேய் பிசாசு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஊர் மக்கள்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்ப்போம்னு சொல்லி சியான் விக்ரம் அவர்கள் ஒரு தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய தடங்கல்கள் வருது. யாருனால வருதுன்னு பார்த்தா எல்லாரும் பேய் பிசாசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சியான் விக்ரம் அவர்களுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியுது. மாளவிகா மோகன் அவங்க தான் வந்து இந்த ஆராத்தி அப்படின்னு சொல்லி பேய் கதாபாத்திரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். சியான் விக்ரம் அவர்களோட கற்பனை கதாபாத்திரம் தான் இந்த ஆராத்தி. இவங்க வந்து சியான் விக்ரம் அவர்களுக்கு கெடுதல் பண்ணலை, அந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது நம்ம ஊர், இது நம்ம மண், இது நம்ம தங்கம், இது வெள்ளைக்காரனுக்கு போகக்கூடாது, அதனால தடங்கள் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது வெள்ளைக்காரனுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே சியான் விக்ரம் அவர்கள் இல்லை இது சரிப்பட்டு வராது, அவனுங்க கையில் துப்பாக்கி இருக்குதுன்னு சுட்டு நம்மளை இது பண்ணுறானுங்க, சாவுக்கு துணிஞ்சவனுக்கு தான் வாழ்வு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி சண்டை போட்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அந்த தங்கச் சுரங்கத்தை அந்த மக்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. வெள்ளைக்காரங்களை எதிர்த்து நம்ம ஆளுங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அந்த தங்கச்சோரங்கம் நம்ம கைக்கு வந்துச்சா இல்லையாங்கிறது தான் படத்துடைய கதையாக இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், சியான் விக்ரம் அவர்களுடைய அந்த தோற்றம், அந்த உடல் மொழி, அந்த வசனங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய விருதுகள் குவிய போகுதுங்கிறத நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பு திரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன்னு தான் சொல்லணும். போர் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்க போகுது, நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை காட்டுறாங்கும் போது நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற படம் பரதேசி. அந்த படத்துலேயும் இதே மாதிரி தான் அந்த உடைகள் எல்லாமே மக்கள் அணிஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் அந்த உடைகளாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்வியலாக இருக்கட்டும், அந்த இடம், அந்த செட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த தங்கலான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம். விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போது அந்த கருஞ்சிறுத்தையாக இருக்கட்டும், பாம்பை காட்டுற காட்சியாக இருக்கட்டும், அந்த சண்டை காட்சியில் சில விஷயங்கள், இந்த மலை இதெல்லாமே காட்டுறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை ரொம்ப சுமாராக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனல் அவுட்புட்டில் இன்னுமே பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கலான் மாதிரி ஒரு வரலாற்று படத்துக்கு
ரொம்ப சவால்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒளிப்பதிவு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் கட்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இசை அசுரனுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போது. வரலாற்று படம் தான் நம்மளால செம்மையாக பண்ணிடுவார் ஜிவி பிரகாஷ் அவர்கள். திரு பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப நல்லாவே மெனக்கட்டிருக்காரு. அது பார்க்க முடியுது. அந்த உழைப்பு எல்லாமே இந்த ட்ரெய்லரில் தெரியுது. சர்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பெரிய முயற்சியோடு வந்திருக்காரு. ஒரு வரலாற்று படத்தோடு வந்திருக்காரு. தமிழ் சினிமாவிலேயே இது ஒரு மிக முக்கியமான படமாக இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இந்த தங்கலான் திரைப்படம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நம்ம சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.